மாணவர் அணிக்கு வணக்கம். தொடர்ந்து இன்று என்ன பார்க்க போறோம்னா முழு எண்கள்ல தொடர்ந்து கேள்விகள பார்க்க போறோம். 15வது கேள்வி. கீழ்காணும் உரையாடல் ஒரு ஆசிரியர் மற்றும் 4 மாணவர்கள் மறுசுழற்சி திட்டத்தின் கீழ் குளிர்பான கலன்களை சேகரிக்கும் திட்டம் பள்ளியில் ஏற்பாடு செய்யப்பட்டதை பற்றி காட்டுகிறது. ஆசிரியரும் ரஹீமும் பேசிக்கிறத பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னா நீ எத்தனை குளிர்பானங்களை சேகரித்துள்ளாய்? அவன் 400 குளிர்பானம் சொல்றாரு. சேகரித்துள்ளேன். கமல் கேட்கிறாய் செய்கிறது பாதி. இப்ப நம்ம என்ன செய்யணும்? எழுதணும். ஒவ்வொரு இடத்துலயும் எவ்வளவு சேர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்து முதல்ல நம்ம எழுதிக்கொண்டா நம்மளுக்கு சுலபமா இருக்கும். உதாரணம் ரஹீம் மாணவர் என்ன செய்யணும்னா ரஹீம் ரஹீம் 400. அடுத்து பாத்தீங்கன்னா கமல் பாதி 400ல பாதி 200. நீ எப்படி மூசா மூசா சேகரி குளிர்பானங்களை கணக்கிடுக. மூசா ரஹீமை காட்டிலும் 1.25 பாகம் குளிர்பான கணக்கை சேகரித்துள்ளேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.25. ரஹீம் பெருக்கல் 400 வரும். 1.25னா எவ்வளவுன்னு பார்க்கணும் நம்ம. அடுத்து கடைசியா ஒருத்தர் இருக்காரு, ஈமான். ரஹீம், கமல், மூசா. முதல்ல இதை செய்தெல்லாம் ஏன்னா இங்க மூசா மட்டும்தான் கேக்குறாங்க. 1.25 தகாப்பின்னு பார்த்தோன்னா 1 நாள் 4 பெருக்கல் இங்க பாத்தீங்கன்னா 5. இப்ப மாணவர் என்ன செய்யலாம்னா 4 5 பெருக்கல் 400. இது பாத்தீங்கன்னா கீழே 4 5 நாள் 20 2 சுழியம் சேர்த்துக்க வேண்டியது. நீங்க சுருக்கினீங்கன்னா 1 நாள் 4 5 4 20 பாத்தீங்கன்னா மூசா 500. நீங்க என்ன பண்ணணும்? மூசா 500. இப்ப ஒன்றுக்கான விடை மூசா 500. அடுத்து ஈமான். இது அடுத்தடுத்த கேள்விக்கு உதவும். தொடர்ந்து கேள்வி வரும் கேள்விகளுக்கு மாணவர்களுக்கு உதவும். ஈமான் மூசாவை விட 150 குளிர்பானங்களை சேகரித்துள்ளேன். மூசாவை விட 180 குளிர்பானங்களை சேர்த்துள்ளேன் அப்படின்னா மூசாவை விட கூடுதலாக மூசாவை விட 150 குளிர்பான கலன்களை கூடுதலாக. இப்ப 150 500 பாத்தீங்கன்னா 680,000. தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு பார்ப்போம். இது உதவி செய்யும். அடுத்தது அனைத்து மாணவர் சேகரித்த மொத்த குளிர்பானங்களை கணக்கிடுக. என்ன செய்யலாம்னா நம்ம சேகரித்தது 400 200 500 680. இதுல மொத்தம் கூட்டினா இதை மாணவர்கள் கூட்டி பார்க்கலாம். முதல்ல கூட்டினீங்க 1780 கிடைக்கும். இதுதான் 2வது கூட விடைகள். அடுத்தது 16வது கேள்விக்கு போகலாம். இது மாணவர்கள் இளைஞருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பாத்தீங்கன்னா 16வது கேள்வி. 16வது கேள்வி
ஆசிரியை கமலா தன் திருமண விழாவிற்கு 3000 லட்டுகள் வாங்கினார். வாங்கிய பின் 35 லட்டுகள் குறைவாக இருந்தன. 35 வந்து குறைவாக இருக்கேன். குறைவாக இருந்தன. குறிப்பு சொல்ல. வாங்கிய பின் மொத்த எத்தனை லட்டுகள் மட்டுமே இருந்தன? 3000 கழித்தல் 35. இது ரொம்ப சுலபமானது. 3000 கழித்தல் 35. பார்த்தீங்கன்னா 2965 கழித்திருக்கணும். சரி, தொடர்ந்து பார்ப்போம். அவர் வாங்கிய லட்டுகளில் அரை பகுதியை ஒரு பொட்டலத்தில் நிரப்பினார். மீதமுள்ள லட்டுகளை திருமணத்துக்கு வந்திருந்தவர்களுக்கு வழங்கப்பட்ட விருந்தினருக்கு கொடுக்கப்பட்ட லட்டுகளின் எண்ணிக்கை எத்தனை? ஓகே, இப்ப 2000 பெருக்கல் 2965 நிரப்பினார். மீதமுள்ள லட்டுகள். ஓகே, அரை பார்க்கணும். இப்ப அரை பார்த்தீங்கன்னா 2965 வகுத்தல் 2 பார்த்தீங்கன்னா 2982 தசமம் 5 கிடைக்கும். ஸோ நம்ம என்ன செய்யலாம்? கண்டிப்பா வந்து லட்டை பாதி பிரிக்க முடியாது. ஸோ மாணவர்கள் என்ன செய்யலாம்னா வந்து 2982 விட்டுடலாம். ஓகே, விருந்தினருக்கு கொடுக்கப்பட்டது இதுதான் விடையே. ஏன்னா பாதினால ஒண்ணு மீதம் பாதி இவ்வளவுதான் இருக்கும். சரியா? இது அவ்வளவுதான் கேள்வி. ஸோ மாணவர்கள் வந்து 2982 வைத்தாலே சரிதான். தொடர்ந்து அடுத்த கேள்வி 17வது. சிறுவர் தினத்தை ஒட்டி மாணவி கலா ஆசிரியர் மேகனாவுக்கு 180 மிட்டாய்களை 15 சிறிய பொட்டலங்களில் போட உதவி செய்தார். ஆசிரியர் மோகனாவுக்கு மொத்தம் 75 சிறிய பெட்டிகள் மிட்டாய்கள் போட தேவைப்படுகின்றன. மேலும் எவ்வளவு மிட்டாய்கள் தேவைப்படுகின்றன? ஓகே, சிறிய புட்டிகளில் போட உதவி செய்தார். 120 மிட்டாய்களை 15 சிறிய பொட்டிகள் போட. மோனாவுக்கு மொத்தம் 75 சிறிய புட்டிகள் தேவைப்படுகின்றன. ஓகே, முதல்ல 120ல எத்தனை புட்டிகள் நிரப்ப முடியும் அப்படின்னு பார்க்கணும். இப்ப நம்ம வகுக்கணும். இங்க எத்தனை புட்டிகள் வேண்டும்ன்றது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். வகுத்தல் 15. மாணவர் இந்த வழிமுறை செய்யணும். இங்க வந்து 8 மட்டும்தான் போட முடியுது. அது சமயம் மொத்தம் 75 சிறிய புட்டிகள் தேவைப்படுகின்றன. 75. இப்ப 8 தான் போட முடிஞ்சது. 75 சிறிய புட்டிகள். 75 கழித்தல் 8. 120ல மொத்தம் 8 தான் போட முடியுது. ஓகே, 75 கழித்தல் 8 67 புட்டிகள் தேவைப்படுது. 67 புட்டிகள் ஒரு புட்டியில 15. பெருக்கல் 15. ஏன்னா அவங்க என்ன கேட்கிறாங்க? எவ்வளவு மிட்டாய்கள் தேவைப்படுதுதான் கேட்கிறாங்க கேள்வியில. இப்ப என்ன செய்யணும்னா 67 பெருக்கல் 15 பார்த்தீங்கன்னா 1005 மிட்டாய்கள் தேவைப்படுகின்றன. சரியா? மோகனாவுக்கு 1005 மிட்டாய்கள் தேவைப்படுகின்றன. தொடர்ந்து கேள்வி 18வது கேள்வி. கிரியான் வட்டாரத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் 3470 உணவு பொட்டலங்கள் லாரி ஏயிலும் 4850 உணவு பொட்டலங்கள் லாரி பியிலும் அனுப்பப்பட்டது. பாரிக் புந்தார் ஊரை அடைந்தவுடன் 2000 உணவுப் பெட்டிகள் ஒவ்வொரு லாரியிலிருந்து இறக்கப்பட்டது. சரியா? ஒண்ணு எழுதிக்க வேண்டியதான். ஏ 75, பி 4850 ஊரை அடைந்தவுடன் 2000 பெட்டிகள் ஒவ்வொரு லாரியிலிருந்து இறக்கப்பட்டன. அப்ப கழித்தல் 2000. இங்கேயும் கழித்தல் 2000. இங்க பாத்தீங்கன்னா 1475.
அடுத்து பார்த்தீங்கன்னா 2850. சரியா? ஓகே. பிறகு இன்னும் கேள்வி முடியல. ஒவ்வொரு லாரியிலும் திறக்கப்பட்டது. மீதமுள்ள உணவுப் பொட்டலங்கள் டைப்பிங் உள்ள 25 கிராமங்களுக்கு சமமாக பிரிக்க பயன்படுகிறது. ஒவ்வொரு கிராமங்களுக்கும் தலா எத்தனை? ஓகே. என்ன செய்யணும்? இந்த 1475 கூட்டல் 2850. இது 2யும் கூட்டணும். 4325 கிடைக்கும் 2 லோரிகளோட. ஓகே. அது வந்து 4325 வகுத்தல் 25. ஏன்னா 25க்கு சமமாக பிரிக்கப்பட்டது. சமமாக 4325 வகுத்தல் 25. பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிராமத்துக்கும் 173 உணவுப் பொட்டலங்கள் கிடைத்திருக்கும். சரியா? ஓகே. தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு போகலாம். 19வது கேள்வி. இதுவும் வெள்ளம் சம்பந்தப்பட்டது தான். இது பார்த்தீங்கன்னா, மஞ்சோங் வட்டாரத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 3475 உணவுப் பொட்டலங்கள் லாரி ஏலும், 4850 உணவுப் பொட்டலங்கள் லாரி பியிலும் அனுப்பப்பட்டது. 10,000 மிஸ் உரையானதுடன் 2000 பொட்டலங்கள் இருக்கப்பட மீத உணவுப் பொட்டலங்கள் 25 கிராமங்களுக்கு. அதே கேள்விதான். ஒரு கிராமம் தலா எத்தனை பொட்டலங்கள் பெற்றிருக்கும்? ஏ அதே கேள்விதான். 3475. பி பார்த்தீங்கன்னா 4850. உணவுப் பொட்டலங்கள் ஒவ்வொரு லாரியும் ஒவ்வொன்றுனா ஒவ்வொரு. இப்ப கழித்தல் 2000. இங்கேயும் கழித்தல் 2000. கழித்து பார்த்தீங்கன்னா 1475. இங்க பார்த்தீங்கன்னா 2850. மீதமுள்ள உள்ளபடி 25. இப்ப 1475 முத 2850. 1475 கூட்டல் 2850. 4325. இந்த 4325 வகுத்தல் 25. ஏன்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் எவ்வளவு கிடைச்சு? ஆனா இந்த வாட்டி வந்து 25. இப்ப 173. மேலும் பல நல்லுள்ளங்கள் 1000 உணவுப் பொட்டலங்கள் கொடுத்தால் கிராமங்களுக்கு தலா எத்தனை உணவுப் பொட்டலங்கள் கிடைத்திருக்கும்? சரியா? என்ன செய்யணும்னா 4325 கூட்டல் 1000. இங்க பாத்தீங்கன்னா கூட்டினா 5325 கிடைச்சிருக்கும். 5325 வகுத்தல் 25. 5325 வகுத்தல் 25 பார்த்தீங்கன்னா 213 கிடைத்திருக்கும். ஏன்னா 1000 பொட்டலம் வந்து கூடுதலா கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? தொடர்ந்து 20வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணை 4 மாணவர்கள் ஒரு தேர்வில் அறிவியல் புள்ளியில் காட்டுகிறது. சோமு ராமு பெற்ற புள்ளிகள் கொடுக்கப்பட்டது. 4 பெற்ற மொத்த புள்ளிகள் 300. சோமு ராமுவை விட 8 புள்ளிகள் அதிகம் பெற்றான். ஓகே. அப்படின்னா சோமுவோட தான் கேட்கிறாங்க. என்ன செய்யணும்? 300 கழித்தல் 80 கழித்தல் 66. ஏன்னா வந்து அதான் மீதம் 2 பேர் உள்ளதோட நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இது என்ன செய்யணும்? 300 கழித்தல் 80 கழித்தல் 66. நம்மளுக்கு 154 என்று கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னா வந்து சோமு தான் கூட. இப்ப மாணவர் என்ன செய்யணும்? முத சமமா பிரிச்சுக்கணும்.
154 எத்தனை கூட? 8 கூட. 8 கழித்துக் கொள்ள வேண்டும். 54 கழித்தல் 8 146 கிடைக்கும். அடுத்து என்ன செய்யணும்னா, இந்த 146 வகுத்தல் 2 பாதியா பிரிச்சுக்கணும். 146 வகுத்தல் 2 இப்ப 73. இப்ப சோமு ராமு விட சோமு தான் கூட. என்ன செய்யணும்? 73 கூட்டல் 8. இப்ப 73 கூட்டல் 8 பார்த்தீங்கன்னா 81. சோமு பெற்ற புள்ளிகள் வந்து 81. ராமு பெற்ற புள்ளிகள் 73. சரியா? மாணவர்கள் சரி பார்க்கறதுக்கு 83 கூட்டல் 73 கூட்டு பார்த்தீங்கன்னா 154 மறுபடியும் கிடைக்கும். சரியா? சோமு வந்து 81. ஓகே, அடுத்த கேள்வி. குறைவான புள்ளிகள் பெற்றவர் யார்? ஓகே, நம்ம மறுபடியும் பார்க்கலாம். குறைவான புள்ளிகள் பெற்றது யார்? வந்து கமல். இப்ப கமலை வந்து நம்ம எழுதிடலாம். கமல் பார்த்தீங்கன்னா வந்து கமல் கிடைக்கும். கமல். தொடர்ந்து கேள்வி இருக்கு. இவர் 4 சராசரி புள்ளிகளை கணக்கிடுக. என்ன செய்யணும் அப்படின்னா, சராசரியில 4 கூட்டணும். மூன்றாவது கேள்வி ஆசிரியர் இங்கேயே செய்யறேன். சராசரி இப்ப மொத்த புள்ளிகள் வந்து 300. இப்ப நம்ம கூட்ட தேவையில்லை. முதல் பார்த்து 300 இருந்தது. 4வரின் சராசரி. இப்ப சராசரி 300 மொத்தம் கூட்டிட்டு எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் வகுக்கணும். 300 வகுத்தல் 4. சராசரி வந்து 75. அதான் சராசரி. ரொம்ப சுலபம். ஏன்னா அவங்க மொத்தம் கொடுத்துட்டாங்க. தொடர்ந்து 21வது கேள்வி. மூன்று பள்ளிகள் மாணவர் எண்ணிக்கை காட்டுகிறது. 1056 ராஜா இக்ரம் தேசிய பள்ளி, ஜாயா இண்டா தேசிய பள்ளியை விட 250 குறைவு. இங்க என்ன செய்யணும்னா 1056 கழித்தல் 260 தான் ராஜா இக்ரம் பள்ளியோட நமக்கு கிடைக்கும். 6 9 15 9 796. ராஜா இக்ரம் செரிபாயு. ராஜா இக்ரம் தேசிய பள்ளியை விட 120 அதிகம். 796 அதிகம்னா கூட்டணும். இப்ப 919. 3 பள்ளிகள் மொத்தமான எண்ணிக்கை எவ்வளவு? இப்ப நம்ம மொத்தம் கிடைச்சிருச்சு. 1056 கூட்டல் 796 கூட்டல் 919. இதெல்லாம் கூட்டினீங்கன்னா 1056 கூட்டல் 796 கூட்டல் 919 2771 என்று மாணவர்களுக்கு கிடைக்கும். சரியா? இது விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது செரிபாயு பள்ளி மற்றும் ராஜா இக்ரம் தேசிய பள்ளி எண்ணிக்கையின் வேறுபாட்டினை கணக்கிடுக. செரிபாயு ராஜா இக்ரம். செரிபாயு 919 வித்தியாசம்னா கழிக்கணும். ராஜா இக்ரம் 796. இது மாணவர்கள் வந்து கழிக்கணும். மாணவர்கள் என்ன செய்யணும்? 919 கழித்தல் 796 என வேறுபாடுன்னு கேட்கிறாங்க. 123 என்று மாணவர்களுக்கு கிடைக்கும். சரியா? அடுத்தது
22வது கேள்வி. 22வது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒரு பண்ணை 12,750 கோழி முட்டைகளை ஒரு வாரத்தில் உற்பத்தி செய்து, அவற்றுள் 240 முட்டைகள் உடைந்து விட்டன. மீதமுள்ள முட்டைகள் 6 கடைகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டன. 4 கடைகள் உள்ள மொத்த என்ன செய்யணும் 12,750 240 கூட கழிக்கணும். ஏன்னா உடைந்து விட்டது. 12,750 கழித்தல் 240 பார்த்தீங்கன்னா 12,510 கிடைக்கும். இதை வந்து எத்தனை கடை கிளைகளுக்கு பிரிச்சு கொடுத்தாங்கன்னா 6 கடைகளுக்கு. இப்போ ஒரு கடைக்கு கண்டுபிடிக்கணும்னா வகுத்தல் 6 வகுத்தல் 12,510 வகுத்தல் 6. இப்போ ஒரு கடைக்கு 2,085 கிடைத்திருக்கும். ஒரு கடைக்கு. இங்க கேள்வி என்ன கேட்க 4 கடைக்கு அப்ப என்ன செய்யணும் 2,085 பெருக்கல் 4. ஏன்னா 4 கடைக்கு தான் கேட்கிறாங்க. நம்ம அதனால ஒரு கடைக்கு கண்டுபிடிச்சிட்டோம். பெருக்கல் 4 8,340. இதுதான் வந்து 22வது கேள்வி. 6 கடைகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டால் மொத்தம் எத்தனை முட்டைகள் இருக்கும்? 6 கடைகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்ட மொத்தம் எத்தனை முட்டை? அதே கேள்விதான். 2,085 பெருக்கல் 6 கடை. 2,085 பெருக்கல் 6 12,550 தான் இருக்கும். 510 இருக்கும். 6 கடை பகிர்ந்து அளிக்கப்பட்டால் மொத்தம் எத்தனை முட்டைகள் இருக்கும்? சரியா? ஒரு கடைக்கு 2,085 6 கடைகளுக்கு 12,510. அடுத்தது இது வரைக்கும் தான் 22வது கேள்வி வரைக்கும் உங்களுக்கு வந்து விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாணவர்கள் வந்து சுயமாக சரிபார்த்து கொள்ளலாம். சரியா? மீண்டும் சந்திப்போம். நன்றி.